ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே தந்த ஃபூட்டர் அண்ட் ஹெடர் அதுக்கு வந்து ஸ்டைலும் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது நம்பர் 1 முதலாவது பேஜுக்கு போகிறோம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பேஜுக்கு போகிறோம். ஸோ இதில் என்ன நான் சொல்லித்தரப்போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பற்றி தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இதில் ஏற்கனவே ஃபூட்டர் இருக்குது, ஹெடர் இருக்குது. ஸோ ஃபூட்டருக்கும் ஹெடருக்கும் முடியல தான் இந்த பேஜ் வரப்போகுது. ஸோ ஃபூட்டர்ன்ற மேலே இருக்கும், ஃபூட்டர்ன்ற கீழே இருக்கும், ஹெடர்ன்ற மேலே இருக்கும். அதுக்கிடையில் தான் அந்த மெயின் ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ அதுலேருந்து நான் சில ஃபோட்டோக்களை உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதில் வந்து ஃபேமிலி யாரை வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதில் தந்திரிக்கணும் வந்து ரூம்ஸ் கொஞ்சம் தந்திக்கணும். ரிலாக்ஸ் ரூம், ஃபேமிலி ரூம் அப்படி கொஞ்சம் தந்திக்கணும். ஸோ அந்த ரூம்ஸ்களை முன்னுக்கும் காட்டக்கூடிய மாதிரி செய்கிறதுக்கு தான் நான் போட போகிறேன். இமேஜில் ஆட் பண்ண சொல்லிக்கிறேன். ப்ரைஸ் ரேஞ்ச், டிஸ்கிரிப்ஷன் அதில் ஆட் பண்ண சொன்னபடியாக நான் முன்னுக்கே கால் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் அதெல்லாம் போட சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் முதல்ல ஃபோட்டோக்களை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைப் பண்ண வேண்டியதை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் விஷயங்களை காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி இந்த ஹோம் பேஜை மேக் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த ஹோம் பேஜை மேக் பண்ணலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ரைட் இப்போ வந்து இண்டெக்ஸுக்கு போய்க்கொள்வோம். ரைட், ஹெடர் முடிச்சு. ஹெடருக்கு கீழே நான் ஒரு செலெக்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். செலெக்ஷன் டேக், செலெக்ஷன் டேக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா H1 டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், H2 ஓப்பன் பண்ணுவோம். அதில் வந்து என்னதை டிஸ்பிளே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதை காப்பி பண்ணி போடலாம். அதோட ஸ்பெஷலாக ஏதாச்சும் எடுத்திருந்தால் அதை நீங்கள் காப்பி பண்ணி போடலாம். ஸோ நான் வந்து அதுக்கு வந்து காப்பி பண்ணி போட போகிறேன். ஓகே, இது வந்து செலெக்ஷன் H2. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது, போட்ட உடனே டிஸ்பிளே ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னா இதில் நான் அப்படியே கிளாஸை மொழி போட்டு திருப்பி அங்கே கொண்டு கால் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா திருப்பி இண்டெக்ஸுக்கு வந்து கிளாஸ் எழுதி அங்கே கால் பண்ணாமல் இங்கேயே கிளாஸ் எழுதிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். செலெக்ஷனுக்கான ஒரு கிளாஸ் ஒன்று எழுதுவோம். சில கிளாஸ்கள் இதில் எழுதினா சில யூஸ் பண்ணாமல் போகும். ஸோ அதை வச்சு கவலைப்படாங்க. ஹீரோ ஒரு கிளாஸ். ஓகே, கண்டெய்னர் இது ஓகே. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். டேக் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட் பேடில் எடுத்து வச்சுக்கிறேன் டீட்டெயில்ஸ். ரைட், எதுவுமே வந்து இந்த பேஜ் வந்து வேகமாக செய்யக்கூடிய இருக்குமா நான் நம்புகிறேன். ஏன்டா காப்பி பேஸ்ட்லேயே முடிச்சிடலாம். டேக் டேக். அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணணும். புக் பண்ணுறதுக்கு போகணும். ஸோ அப்போ புக் பண்ணுறேன்டா போகிறதுக்காக ஆங்கர் டேக். நீங்கள் இப்படித்தான் தட்டுற மாட்டில் ஒரே லைன்லேயே எழுதலாம். நான் உங்களுக்கு விளங்க பண்ணுறதுக்காண்டி அடுத்தடுத்த லைனில் எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரே இதில் எழுதுறாலும் எழுதலாம். ஓகே தானே. இது புக் நான் கிளிக் பண்ணால் அந்த பேஜை காட்டுற மாதிரி எழுதியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி எழுதி கொள்ளலாம். ரைட், இது வந்து ஒரு ஹோம் பேஜில் ஒரு 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 இடம். ரைட் தானே, செலெக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்களோட ரூம்ஸ் எல்லாம் ஷோ பண்ண போகிறோம். இதுதான் மெயின். ஸோ அப்போ மெயின் ஓகே, இதுக்காக மெயினாக நான் விஷயம் வரப்போகுது. ரூம் அதில் பெரிய வரப்போகுது. H2 பார்த்தீங்கன்னா தந்திரிக்கணும். ஸோ அதை காப்பி பண்ணி சாரி காய்ஸ், H2
ரைட் தானே? விளங்கி கொண்டிருக்குமான்னு நினைக்கிறேன். விளங்காட்டி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஆர்டிக்கல் டேக்கப் கொண்டு போடுறேன். இதில் வந்து நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஆர்டிக்கிளுக்குள்ள வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ள வந்து இமேஜ் டேக்கை கொண்டு வரேன். SRC இமேஜ் எங்கே இருக்குது? இமேஜ் ஃபோல்டருக்கு ஸ்லாஷ் இமேஜுக்கு இப்போ வந்து முதலாவது நான் எந்த ரூம் ஆட் பண்ண போகிறோம்டா, டிலக்ஸ் ஒரு ரூம் 10 ரூம் ஃபேமிலி ரூம் இருக்குது. சரி, ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். போகிறது ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட் ஆகிட்டு. இந்த ஃபோட்டோ வராட்டி ஏதாச்சும் வர்றதுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு அலர்ட் கொடுக்கலாம். ஸோ அதை அப்புறம் கொடுப்போமா இப்போ கொடுப்போமான்னு நீங்கள் தான் யோசிக்கணும். அலர்ட் இப்போயே கொடுத்துட்டு போயிடுவோம். ரூம் 1 ஃபோட்டோன்னு கொடுத்துருவோம். 1 இது கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம். எங்களோட அசைன்மெண்ட் இது கட்டாயம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தால் கொடுக்குறது பெட்டர். பார்த்தீங்கன்னா அதை வந்து பேஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூமை பற்றி ஒரு ஃபரக்ராஃப் பிடெக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், அதுக்கு வந்து ஸ்பேனாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இப்படி ஒரு 3 டைப் ரூம் இருக்குது. ஸோ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கிளையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். தானே அந்த ஆர்டிக்கல் 2 ரூம் 3 ரூம் 4 ரூம் பார்த்தீங்கன்னா 4 ரூம் வந்துட்டு இதில் வந்து பேர்களை மட்டும் மாதிரினா சரி, பேரையும் சேர்த்தே மாதிரினா சரி. ஸ்டாண்டர்ட் ரூம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் பார்த்தீங்கன்னா டிலக்ஸ் ரூம் இது போட்டாச்சு. இது ஸ்டாண்டர்ட்னு மாத்திரை. ஸ்டாண்டர்ட் ரூம் ஓகே. இதில் சைஸில் மாறினாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களோட சிஎஸ்எஸ்ஸில் வந்து இதை சரி பண்ணலாம். இந்த ரூமை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதுதான் கொடுக்குறோம். ஸ்பேன்டெக் ஃபேமிலி ரூம் ஈஸியாக இருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஒன்றும் கஷ்டப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இதில் சாரி கைஸ்.
த்ரீ டைப் ரூம். த்ரீ டைப்பில் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபேமிலி வந்து ஒரு ரூம் அழிப்போம். ஏற்கனவே டிலக்ஸ் ரூம் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். புக் நாவ் 1 2 3 தேவையில்லை. தேவையான ஆட் பண்ணி கொள்ளலாம். ஃபேமிலி ரூம் ஓகே, ஸ்டாண்டர்ட் ரூம் ஓகே. பாருங்கள், ஏதாச்சும் ஃபோட்டோ யூஸ் பண்ணாமல். ஓகே, இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணலாம். ஓகே, 3 ஃபோட்டோ போட்டாச்சு. 3 டைப் ரூமை கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். தேவையாண்டா இதோட அலைன்மெண்ட் எதுவும் பிழைச்சிச்சண்டா இன்னும் ரூமை கொண்டு ஆட் பண்ணுவோம். அது வரைக்கும் இது தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷனை இதோட முடிச்சு கொள்வோம். மெயினுக்குள்ளே வந்து இது வந்து ஓகே. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் முடியுது. அதோட அந்த செலெக்ஷனை முடிச்சுக்கலாம். செலெக்ஷன் டைக் ஒன்று ஓப்பன் பண்ணால் தானே செலெக்ஷனோட டைக் ஒன்று ஓப்பன் பண்ணியாமே. செலெக்ஷன் ஓகே. அதுக்கு நான் ஒரு செலெக்ஷன் ஓகே. செலெக்ஷன் ஃபினிஷ். ஓகே, நான் இங்கே ஓப்பன் பண்ண செலெக்ஷனை இங்கே வந்து முடிச்சுக்கலாம். இங்கே ஓப்பன் பண்ணால் இங்கே முடிச்சுக்கலாம். இங்கே ஓப்பன் பண்ணதை இங்கே முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஒரு செலெக்ஷன் ஒன்று போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் அதில் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். அதை அப்படி க்ரியேட் பண்ணேன்னு பார்ப்போம். செலெக்ஷன் S2 ஆஃபர்ஸ் S2 பார்த்தீங்கன்னா இது டைப் பண்ணுறலாம். இங்கே வருது ஸ்பெஷல் ஆஃபர். H2 டெக் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா H3 டெக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ராட் டெக். அதே சேம் விஷயத்தை திருப்பி செய்ய போகிறோம். ஸோ காப்பி பண்ணிக்கொள்கிறேன்.
பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எடுத்து ஸ்பான். ஸோ இதில் வந்து பேஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பேஸ்ட். பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் ஒன்று இண்டெக்ஸ் பேஜ் நான் டிசைன் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு டிசைன் பாட்டு எழுதணும். ஸோ அது இருக்கட்டும். இதான் நான் ரெடி பண்ண பேஜ். இது வந்து ஹோம் பேஜ். ஸோ இதோட லிங்க் பண்ணல. ஸோ அதில் போகாது. ஹோம் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் இதை எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம்.